நம்ம பேலியோ டயட்ல பாதாமுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இந்த பாதாமை எப்படி எவ்வளவு சாப்பிடுறது, கண்டிப்பா பாதாம் சாப்பிட்டு தான் ஆகணுமா, இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு இந்த வீடியோல நம்ம என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பாதாமை எப்படி சாப்பிடுறது? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இந்த பாதாமை வாங்கி நைட் ஊற வச்சிருங்க. இதை ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிருங்க. அந்த டேஸ்டும் ஆட் ஆயிரும், இருக்கிற அழுக்குகள்லாம் நல்லா சுத்தமா வெளியே வந்துடும். 1 கிலோவோ 1/2 கிலோவோ டோட்டலா கூட நீங்க ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டோட்டலா நைட்டு தண்ணியில போட்டு நல்லா சோக் பண்ணி 12 மணி நேரம் நல்லா ஊறணும். காலையில பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா டார்க்கா இருக்கும். அதுல உள்ள கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாமே வெளியாயிரும். அதுக்கப்புறம் இதை ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நல்லா தண்ணியில அலசிடணும். அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா உலர்த்திருங்க. வெயில்ல உலர்த்தலாம் அல்லது நம்ம நிழல்ல கூட உலர்த்தலாம். உலர்த்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எறும்பு ஈஸியா அட்ராக்ட் ஆயிரும். எறும்பு ஏறிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்றது கஷ்டம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா அதை நல்லா ட்ரை பண்ணிருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம அப்படியே டப்பால போட்டு வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அதை வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை சும்மா சட்டியில போட்டு எதுவுமே ஊத்த வேண்டாம், நெய் வெண்ணெல்லாம், சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் வறுத்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு டார்க்கா ஆயிரும். டார்க்கா ஆகும்போது நல்ல மொறுமொறுன்னு ஆயிரும். ஆற விட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஏர் டைட்டா, அப்படியே அது ஏர் டைட்டா இருக்கும்போது மொறுமொறுப்பு போகாம இருக்கும். வேணுங்கிறப்ப நம்ம டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்க முடியும். வீட்டுல யார் எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிட முடியும். ஸோ இதுதான் பாதாமுடைய ப்ராசஸிங் மெத்தடு. நம்ம கண்டிப்பா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சோக் பண்ணி ஈரமா கூட சாப்பிடலாம். அல்லது நம்ம அன்னன்னைக்கு தேவையான அளவுக்கு சோக் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்ல டோட்டலா சோக் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். இப்படி பாதாம் சாப்பிடும்போது இதுல பாதாம் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியோ 2 மணி நேரம் பின்னாடியோ நம்ம கண்டிப்பா வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஏன் பாதாம வலியுறுத்தி சொல்றாங்க நம்ம டயட்ல அப்படின்னு சொன்னா, அதுல சில சத்துக்கள் இருக்கு. பேலியோல நம்ம தானியங்கள், பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. அதனால சில சத்துக்கள் நமக்கு மிஸ் ஆகுது. அது பாதாம் நமக்கு ஈக்குவல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் பீன்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. நம்ம பேலியோல சில காரணங்களால பீன்ஸ் சாப்பிடக்கூடாது. ஸோ இதை நீங்க பாதாம் சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு அந்த சத்து, மெக்னீசியம் சத்து கிடைக்கும். மெக்னீசியம் சத்துனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உங்களுடைய ஹார்மோன் லெவலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். டிப்ரெஷன்லாம் ஆகாம தவிர்க்கும். இதுதான் அதோடைய மெயின். அதே மாதிரி பாதாமை ஏன் சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, பாதாம்ல பயோட்டின் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. அதுக்கு வைட்டமின் ஹெச்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பயோட்டின் சத்துனால நமக்கு நெகம்லாம் நல்லா உறுதியா வளரும், முடி நல்லா திக்கா இருக்கும். அதே போல நம்மளுடைய டயபெட்டிஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல சில சத்துக்கள் இருக்கு. அதாவது டயபெட்டிஸ் அதிகமா இருக்கவங்களுக்கு பயோட்டின் குறைஞ்சிருக்கும் உடல்ல. அந்த மாதிரி பயோட்டின் சப்ளிமெண்ட் அதிகமா இருக்கும்போது நேச்சுரலாவே டயபெட்டிஸ் வராம தவிர்க்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கும். ஆனா இந்த பயோட்டின் வாட்டர் சால்யூபிள். அதாவது நம்ம வேற ஏதாவது சாப்பிடும் போது அதுல இது கரைஞ்சு உடலை விட்டு வெளியே வந்துடும். அதாவது எக்ஸ்கிரீட் ஆயிரும். அந்த யூரின் மூலமாவோ அல்லது மோஷன் மூலமாவோ வெளியே வந்துடும். அது வெளியே வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 மணி நேரம் முன்னாலே பின்னாலே எதுவும் சாப்பிடலாம். தண்ணி குடிக்கலாம், பட் இது ஹார்டான சப்ஸ்டன்ஸ்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்படி பாதாம் நம்ம சாப்பிடணும், கட்டாய பாதாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. பேலியோல இந்த சத்துக்கள் வேணும் அப்படிங்கிறதுனால நாம் சாப்பிட்டுக்கணும். அதிகமா செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்டர்னேட் டேஸோ அல்லது வீக்லி த்ரைஸ் அல்லது டுவைஸ் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம பாதாம. இப்போ எவ்வளவு சாப்பிடணும் பாதாம் அப்படின்னு சொல்லி அடுத்த டவுட், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அதுதான் ஒரே ஆன்சர். எப்படி வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். தோலோட தான் சாப்பிடணும். கண்டிப்பா தோலை உரிச்சிட்டுலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா தோல்ல சில சத்துக்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா தோலோட தான் சாப்பிடணும். இப்படி ஓவர் நைட் சோக் பண்ணி சாப்பிடல அப்படின்னு சொன்னா சிலருக்கு வயிற்று வலி போன்ற ட்ரபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல உள்ள கெமிக்கல்னால ஓவாமை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஓவர் நைட் சோக் பண்ணி அதை கிளீன் பண்ண சொல்றது. இப்போ இதோடைய அளவு டாக்டர் நம்ம டயட் சார்ட் கேட்கும்போது இது 50 அல்லது 60 அவங்கவுங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு அதை விட கம்மியாவோ அதை விட அதிகமாகவோ சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. பயோட்டினா அல்லது வேற எந்த மெக்னீசியமோ உடல்ல அதிகமாகிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஆட்டோமேட்டிக்கா அது உடல் வெளியேற்றி விடும் கழிவுகள் மூலமா. அதனால நம்ம எவ்வளவு வேணா சாப்பிடலாம். நம்ம குறைவா சாப்பிட்டு பசி எடுத்துட்டு திரும்ப வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்ல வயிறு நம்ம சாப்பிட்றது நல்லது. ஒரு 50ல இருந்து 100 வரைக்கும் உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடலாம். இது கிராமா எண்ணிக்கையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. பட் இது கிராம்
அல்லது எண்ணிக்கை ரெண்டும் சேமா தான் இருக்கும். அதாவது ஒரு பாதாமுடைய வெயிட் அப்ராக்சிமேட்டா 1 கிராம் இருக்கும். ஸோ 100 கிராம் என்றாலும் ஒண்ணுதான், 100 பாதாம் என்றாலும் ஒண்ணுதான். மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் நிறைய பேலியோ சம்பந்தமான நிறைய குறிப்புகள், ஏன் பெண்களுக்கு சீக்கிரத்தில் வெயிட் இறங்குறது இல்ல, இன்னும் பேலியோ டயட் சார்ட் சைவம் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே, அசைவம், அடுத்தது டயபெட்டிஸ், இது போன்ற விவரங்கள் தொடர்ந்து தர இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னும் நிறைய பயனுள்ள குறிப்புகள் விரைவில் வரும்.